அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நட்புறவை வலுப்படுத்தும் விதமாக சீக்கிரமே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல செய்தி அப்படின்னே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதனால நடக்கும் சார்? நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு எண்ணத்தோடு சொல்லியிருக்கார். இருந்தாலும் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான வரி விதிச்சிருக்காங்க. இந்த வரியை குறைக்கணும். இந்த வரியை எப்போ அவங்க குறைக்கிறாங்களோ அப்போ தான் அதுக்கான வரியை குறைச்சிடுவாங்க. குறைக்கிறது இல்லாமல் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை வலுப்படுத்துவாங்க. அது இல்லாமல் நம்ம இதுலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய நிறைய பொருட்கள், அதாவது மெடிசன்ஸ் அது இல்லாமல், ஏன்னா டாலர் வேல்யூ அதிகமாச்சுன்னா நமக்கு வர சொல்ல கொஞ்சம் பணங்கள் வர்றது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் டாலர் வேல்யூ அதிகமாகப்போ நம்ம மணிக்கு ஏற்ற மாதிரியே பண வேல்யூ அதிகமாக கிடைக்கக்கூடிய நிலமை இருக்குது. அதனால் மெடிசன்ஸ், ஈவி சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் அதர் கண்ட்ரியில் போகாமல் நம்ம இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பது. மெடிசன் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய வழிகள் நம்ம கிடைக்கிறதுக்கான ஒரு பலன்கள் இருக்குது. அது இல்லாமல் வேறு வழியான துறையிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்துது. ஷேர்ஸில் சில விஷயங்களை மாற்றங்கள் ஏற்படுத்துது. இந்த நிலையை எடுத்துன்னு வரதுக்கு ஆசைப்பட்றாங்க. இது கண்டிப்பாக ஒரு எக்கனாமிக் நல்லாயிருக்கும். ஒரு எக்கனாமிக் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலைமை இருக்கும். இந்தியாவோட வர்த்தகம், ஏன்னா என்ன தான் பண்ணாலும் மக்கள் தொகை நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வர்த்தகங்கள், வாங்கக்கூடிய பொருட்கள், மெட்டீரியல்ஸ், அது இல்லாமல் துணி. இப்போ நம்ம திருப்பூர் எடுத்த வரைக்கும் பனியன், அந்த கிளாத்லாம் நிறைய எக்ஸ்போர்ட்டில் நிற்கிது. ஸோ இனிமேட்டு அந்த வர்த்தகங்கள் வரி விதிப்பு குறைஞ்சதுன்னா நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய வழிகள் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண அவங்களுக்கு அந்த மார்க்கெட் பற்றி புரியுது. நிறைய அவங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு. ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்போர்ட் நமக்கு கிடைக்க போகுது. பல மாற்றங்களை உருவாக்காங்க. இருந்தாலும் அமெரிக்க அதிபரை ரொம்ப நம்ப முடியாது. ஸோ எல்லா பிரச்சனையும் உருவாக்க போகிறாங்க. நிறைய ப்ராப்ளங்களை க்ரியேட் பண்ண போகிறாங்க. நம்ம எப்போ போல் ப்ராசஸ், எப்போ போல் வழி பண்ணுற மாதிரியே மோடிஜி சார் எப்பவுமே ஒரு வழியாக பண்ணுற மாதிரியே பண்ணுவார். அந்த நிலைமை நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறார்.